ஹாய் அர்மிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஐ லவ் மை சீனியர் பட் இஸ் லவ் மை சிஸ்டர். மை சிஸ்டர் லவ் இஸ் ஃப்ரெண்ட். இதில் வந்து சிக்ஸ்த் பார்ட் அதாவது ஃபைனல் பார்ட்டை தாண்டா பார்க்க போகிறோம். ஃபிஃப்த் பார்ட்டை வந்து பார்க்காதவங்க உடனே போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேவா அர்மிஸ்? ஏன் வந்து இவ்வளோ நாள் ஃபைனல் பார்ட்டை வந்து போடலை அப்படின்ற கேள்வி வந்து உங்களுக்கு வந்திருக்கும். அதுக்கான ரீசனை வந்து இப்போ நான் சொல்கிறேன். இந்த ஃபோனில் வந்து டேட்டா ஃபுல்லாகவே தீர்ந்து போயிடுச்சு. இப்போ ரூ. 99 கார்டு ஒன்று வாங்கி போட்டு தான் உங்களுக்கு ரெக்கார்டை பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா மிஸ்? யாருமே வீடியோஸை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணாமல் விடாதீங்க. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட அபிப்பிராயம் என்னன்றது எனக்கு தெரியும். ஓகேவா? ஓகே அர்மிஸ், இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அடுத்த நாள் விடிஞ்சு அவங்க அக்காட கல்யாணம். மாப்பிள்ளைக்கு வந்து சடங்கு சம்பிரதாயமெல்லாம் செஞ்சு புது வேட்டி சட்டையெல்லாம் மாற்றிக்கிட்டு வர சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவங்க அக்காவுக்கும் செய்ய வேண்டிய சம்பிரதாயமெல்லாம் செஞ்சு புது சாரியை வந்து மாற்றிட்டு வர சொல்லி கொடுத்துட்றாங்க. அக்காவும் சந்தோஷமாக மாற்றிக்கிட்டு அவங்களுக்குன்னு சில அலங்கார வேலைகள் இருக்குள்ள அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ஐயர் வந்து திடீர்னு பொண்ணை கூட்டிட்டு வாங்க, நல்ல நேரம் முடிய போகுது அப்படின்னு சொல்ல டக்குன்னு அலங்காரத்தெல்லாம் பண்ணி மணவரைக்கு கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சதும் ஓமம் வளர்த்து பூஜையெல்லாம் பண்ணிட்டு அர்ச்சதையை வந்து உங்கள் கையில் கொடுக்குறாரு. அந்த அர்ச்சதையை வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வர சொல்லி உங்கள் கையில் கொடுக்குறாரு. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு போய் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நீங்களும் உங்கள் கையில் எடுத்துக்கிறீங்க. அதோட தட்டையும் ஐயர் கையில் கொடுத்துட்றீங்க. அப்போ உங்கள் அக்கா வந்து திடீர்னு மண்டபத்திலேருந்து எழும்பி நிற்கிறா. அப்போ நீங்கள் எதுக்கு இப்போ நீ மணவரையிலேருந்து எழும்புன அப்படின்னு கேட்க, உடனே உங்கள் அக்கா உங்களை ரூமுக்கு எடுத்துக்கிட்டு போகிறா. எடுத்துக்கிட்டு போய் உங்கள் அக்கா அவங்களோட ஏதோ பேசுகிறாங்க. பேசிட்டு மணவரைக்கு கூட்டிகிட்டு வந்து உங்களை நிப்பாட்டி வச்சுட்டு உங்கள் முன்னாடியே எல்லாத்துக்கும் சொல்கிறாங்க, நான் வேறொருத்தரை தான் காதலிக்கிறேன், ஜிம்மினை கிடையாது. ஜிம்மினை காதலிச்சது இந்த தங்கச்சி வயன் தான். நான் விரும்புகிறேன்ற ஒரே காரணத்துக்காக அவள் வாழ்க்கையவே எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்காக துணிஞ்சிட்டா. நான் லவ் பண்ணது ஜிம்மின்ற ஃப்ரெண்ட் தேவங்க தான் அப்படின்னு சொல்கிறா. வாய் வந்து கொளறுதுடா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ நீங்கள் உங்கள் அம்மா அப்பா உங்கள் மொத்த ஃபேமிலியுமே ஷாக்காகி நிற்கிது உங்கள் அக்கா பேசுகிற பேச்சை கேட்டு. அதே மாதிரி ஜிம்மின்ட ஃபேமிலியும் ஷாக்காகி நிற்கிது. ஆனால் ஜிம்மின் மட்டும் கேஷுவலாக கல்யாண மண்டபத்திலேருந்து எழும்பி போய் அவங்க பேரண்ட்ஸோட ஏதோ பேசுகிறாரு. முடியாதுன்னு கடைசியில் சொன்னவங்க கடைசியில் ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி உங்கள் அம்மா அப்பா கிட்டேயும் வந்து பேசுகிறாங்க. பேச அவங்களுக்கும் ஓகேன்னு படுறனால உங்கள் அம்மா அப்பாவும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. உங்கள் அம்மா அப்பா வந்து உங்களோட வந்து பேசுகிறாங்க. சாரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வாய் கொளருது, என்ன ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறதுனால. அப்புறம் என்ன, லாஸ்ட்டாக நீங்களும் அமைதியாக நின்றுட்டு அப்புறம் ஓகே அப்படின்னு சொன்னதுனால லாஸ்ட்டாக வந்து டேன் ரம்யாவுக்கும் அதுக்கப்புறம் வயனான உங்களுக்கும் ஜிம்மினுக்கும் அப்படின்ட்டு இந்த 2 ஜோடிக்குமே சிறப்பாக கல்யாணம் முடியுது. ஹாப்பி என்டிங்டா. சாரி, என் வாய் வந்து கொளருது, அநியாயத்துக்கு கொளருதுடா இன்னைக்கு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதோட இந்த ஸ்டோரி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது ஆர்மிஸ். பார்த்துட்டு எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டும் போயிடுங்க. அது மட்டும் இல்லை, கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ரிக்வெஸ்ட் இருந்தால் தாராளமாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்ஸ்டா ஐடி வந்து நான் கொடுத்துருக்கேன்னு இன்ஸ்டா ஐடி, வாட்ஸ்அப் ஐடி எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்னோட பேசணும் அப்படின்னு விருப்பமாக இருந்தாலும் தாராளமாக பேசலாம். ஓகே.